மட்டக்களப்பு மாவட்ட மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுடைய எல்லையிலே இருக்கும் கெவிலியாமடு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக காணியா மாஃபியாக்களுடைய செயல்பாடுகளை பற்றி எங்களுடைய பண்ணையாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே ஒரு கள விஜயம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இது கெவிலியாமடு பிரதேசம், இது பட்டிப்பல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நிலப்பரப்பு, மட்டக்களப்பு மாவட்டத்துக்குட்பட்ட நிலப்பரப்பிலே தான் இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை பேர் தெரியாதவர்கள், பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அடைத்து விவசாயம் செய்து அதிலே கட்டிடங்களை அமைத்து வாடிகளை அமைத்து மின்சாரம் கேமரா எல்லாம் பூட்டி பாரிய அளவிலே ஒரு பண்ணைகளாகவே மாற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான காணி. இன்று நாட்டிலே வடக்கு கிழக்குகளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்களுடைய தமிழ் பண்ணையாளர்கள், தமிழ் விவசாயிகள் ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு போனால் கூட உடனடியாக அவங்களை அழைத்து சென்று அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை வழக்குகளை போட்டு அவங்களை பாரிய அளவிலே பாரிய நெருக்குவாரங்களை கொடுக்கும் ஃபாரஸ்ட் இந்த பிரதேசத்தில் இத்தனை ஆயிரம் ஏக்கர் காணிகளை இன்று பார்த்தீங்கன்னா தனியார் ஒருவர் யானவேலி அமைத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு ஒருவர் தனியாக யானவேலி அமைத்திருக்கிறார். இதெல்லாம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு சொந்தமான காணி. பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலிருந்து பட்டிப்பல எல்லையிலே இந்த காணி அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்த விடயங்கள், அந்த நேரத்திலே நாங்கள் பார்வையிட்டதுக்கு அப்புறம் ஒரு சில விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் கூட அந்த நேரத்திலே இருந்த பிரதேச அபிவிருத்தி குழு, மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்கள் இந்த விடயத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முழுமையாக மறுத்தார்கள். ஏனென்றால் பெரும்பான்மை சமூகத்தினுடைய குடியேற்ற திட்டங்களை எதிர்க்கிறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை. இன்று புதிய அரசாங்கம் வந்திருக்கு. அண்மையிலே நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் கூட இந்த மேச்சத்தரைக்குள்ளே, அதாவது இது ஒரு மேச்சத்தரை, இது எங்களுடைய போரதீவு பெற்று பட்டிப்பல செங்கலடி பிரதேசங்கள் இருக்கிற பண்ணையாளர்களுக்கான ஒரு மேய்ச்சல் தரை. மயிலத்தமடு மேய்ச்சத்தலை போறவே இதுவும் ஒரு மேய்ச்சல் தரை தான். இந்த மேய்ச்சல் தரைக்குள்ளே இப்படி அடாவடித்தனமாக அவர்கள் பயிர் செய்வார்களாக இருந்தால் எங்களுடைய கால்நடை வைத்திருக்கிற பண்ணைகளின் அடுத்த கட்டம் எங்கே போகிறது? அப்போ அன்றகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கத்தின் கீழே இந்த விடயங்கள் தொடருமாக இருந்தால் இன்று வடக்கு கிழக்கிலேயும் சரி ஒரு சமத்துவம், எல்லா மக்களுக்கும் நீதியாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்த்து சில மக்கள் வாக்களித்தாலும் கூட அவருடைய ஆட்சி காலத்திலேயும் இந்த விடயங்கள் தொடர்கிறது. சிலர் சொல்லாமல் இல்லாதது ஆட்சிக்கு இப்போ தான் 2 மாதம் 3 மாதம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த விடயம் குறித்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசப்பட்டு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியும் கூட இந்த விடயம் அவ்வாறாகவே இன்று வரைக்கும் எங்களுக்கு கண்ணுக்கு முன்பாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே இது உடனடியாக சட்டவிரோதமாக குடியேறியிருக்கிறவர்கள் அகற்றப்பட வேணும். இது மேச்சத்தரையாக அறிவிக்கப்பட வேணும். அதாவது யானவேலி, அரசாங்கத்தால் போடப்பட்ட யானவேலிக்கு உள்ள காணியை சுத்தப்படுத்தி விவசாயம் செய்கிறார்கள். அப்போ யானவேலி போடுறதுக்குரிய நோக்கமே இது அதுக்கு அங்கால ஃபாரஸ்ட்டுக்குரிய காணின்றதால இப்போ யானவேலிக்குள்ளே இவங்க விவசாயம் செய்து அவங்களுக்கு தேவையான பிரதேசத்தை தாங்களாகவே தனியார் யானவேலி அமைத்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு தமிழர் ஒரு சின்ன ஒரு கத்தியை கூட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடாத ஒரு நிலையிலே இன்று எக்ஸ்கவேட்டர் போட்டு இந்த காடுகளை அழித்து பண்ணையாளர்களை மேய்ச்சத்தரை இல்லாமல் செய்து இந்த காணிகளை அபகரிப்பு செய்யும் வரைக்கும் இவர்கள் எந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் வாரத்திலே பாராளுமன்றத்திலே இது தொடர்பாக நாங்கள் கேள்வி எழுப்பி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தூங்குகிறதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஃபாரஸ்டினுடைய நீதி ஒரு மாதிரியாகும். பெரும்பான்மை சமூகத்திலே இதுலேயும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள சகோதரர்கள் 1-2 பேர் இது செய்யல. இது மாப்பியாக்கள். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.